இது வந்து ஆர்காமி பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். A4 சைஸில் இருக்கும். 2 பக்கமும் உங்களுக்கு கலர் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்காமி பேப்பர் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கலர்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். இது வந்து குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு ரேட் வரும். ஒரு ஷீட் வந்து ₹1 கிடைக்கும், ₹2 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ குவாலிட்டியை பொறுத்து இது வந்து உங்களுக்கு இங்கேருந்து இங்கே நீளம் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 29.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20.50 இருக்கும். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம 10 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவாக நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். உங்களுக்கு தனியாக அப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் இப்படி கட் பண்ணி இப்படி எடுக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த ஷீட்டு. இதில் வந்து நம்ம 4 ஸ்கொயர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதை மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சதுக்கு பிறகு இதை இந்த மாதிரி நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 ஸ்கொயர் ஷீட் நமக்கு கிடைக்கும். நாலு ஷீட் வந்து நமக்கு இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா தனியாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் 10 சென்டிமீட்டர் இதில் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நம்ம மடிக்கணும். அதாவது இப்படி ஷீட் இருக்குன்னா இந்த முக்கு இந்த மாதிரி ஒன்றா வச்சு நம்ம மடிக்கணும். இதை அப்புறமா மறுபடி இந்த முக்கு இந்த மாதிரி மடிக்கணும். மறுபடியும் இந்த முக்கும் நம்ம மடிக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்ம 3 தடவை நம்ம மடிக்கிறோம். இதை இந்த மாதிரி நம்ம மடித்ததுக்கு பிறகு இந்த பக்கம் நமக்கு ஓப்பனாக இருக்கும், இந்த பக்கமும் ஓப்பனாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் நமக்கு க்ளோஸாக இருக்கும். ஸோ 2 பக்கம் நமக்கு ஓப்பனாக இருக்கும், ஒரே ஒரு பக்கம் மட்டும் நமக்கு மூடி இருக்கும். ஸோ அந்த மூடின பக்கம் வந்து நமக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த பகுதி வந்து நமக்கு வலது பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இது இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவாக நீங்கள் போட்டு, நீங்கள் பிகினர் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நீங்கள் வளைவாக பென்சில் வச்சு நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஏற்றி நீங்கள் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு இது நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி மற்ற 3 ஷீட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 2 முக்கு, அப்புறமா இதே 2 முக்கு, மறுபடியும் அதே 2 முக்கு. ஸோ நமக்கு அந்த மூடின பக்கம் வந்து நமக்கு வலது பக்கத்தில் வரணும். சப்போஸ் நீங்கள் இது ஒரு மாதிரி வெட்டிட்டு இது நீங்கள் மாற்றி வெட்டிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே வச்சுட்டு இதுக்கு மேலேயே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று போல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஏந்தி வெட்டணும். அப்போ தான் நமக்கு அந்த பெட்டல்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி 4 ஷீட்டையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 4 ஷீட்டுமே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 4 ஷீட்டுமே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம அதை ஏற்றி நம்ம போட்டதுனால இந்த பெட்டல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும் பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த இதழ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ஏற்றி நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கிறத இப்போ மறுபடியும் நம்ம ஃபோல்டு பண்ணி பழைய லெவலுக்கு நம்ம கொண்டு வந்து அடியில் வந்து நமக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஒரு ஹோல் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஹோல் கிடைக்கும். இதேமாதிரி நம்ம 4 ஷீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். ஏற்கனவே மடித்த இடத்துல தான் இந்த மாதிரி மடிக்க போகிறோம்.
மடிச்சுட்டு இந்த முக்கு பகுதியில் நம்ம இந்த மாதிரி சின்ன சைஸை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது, சின்னதாக கட் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் கிடச்சிரும். 4 ஷீட்லேயே இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஷீட் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஒரு ஷீட்டை எடுத்து இந்த ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் இதை மட்டும் நம்ம தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நம்ம எடுக்கிறோம். இதை நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்த ஷீட்டில் 2 எடுக்கணும். நம்ம 1 2 இதையும் தனியாக வச்சிடலாம். அடுத்த ஷீட்டில் வந்து நம்ம 3 எடுக்கணும். 1 2 3 தனியாக வச்சுட்டு கடைசியாக இருக்கிற ஷீட்டில் வந்து நம்ம 4 எடுத்துக்கணும். 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்ம நேராக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். இதை நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம தண்டு பகுதி நம்ம செய்யணும். நம்ம இதை கட் பண்ணி எடுத்ததில் மிச்சம் இந்த மாதிரி பேப்பர் இருக்கும். ஸோ இதில் கூட நம்ம செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள ஷீட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு இது வந்து உங்களுக்கு நீளம் இதே மாதிரி இந்த அளவுகள் உங்களுக்கு இருக்கணும். அப்போ உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க, இங்கே 10 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. 20க்கு 10 அப்படிங்கிற மாதிரி இந்த க்ரீன் கலர் ஷீட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் உள்ளதுலேயே நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த எண்டில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு இதை நீங்கள் சுருட்டி எடுக்கணும். இதே மாதிரி கிராஸாக நீங்கள் சுற்றி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம உருவி நம்ம அப்படி எடுத்துடலாம். எடுத்த பிறகு இப்போ இந்த பகுதியை வந்து நம்ம கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒட்டினாலே போதும், நல்லா அழகாக நம்ம ஒட்டிக்கிடும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இந்த எண்டை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்டையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரே ஒரு பெட்டல், ஒரு இதழ் மட்டும் எடுத்துருப்போம் இல்லையா, அதை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கம்மு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறோம். ஒரு எட்ஜில் இந்த மாதிரி நம்ம வச்சு இப்படி செஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி குச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து இதை லைட்டாக இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னோக்கி இப்படி அழகாக நமக்கு வளைஞ்சிரும். அடுத்து இந்த மாதிரி 2 இதழ் மட்டும் இருக்கிற நம்ம எடுத்துக்கலாம். சிசர்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பின்னோக்கி நம்ம மடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இதழ் வந்து நமக்கு அழகாக விரிஞ்சு அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை மறுபடியும் இதே மாதிரி நம்ம ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி 3 உள்ளது நம்ம எடுத்துக்கலாம். அதையும் இதேமாதிரி நம்ம செஞ்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கம் வைக்கணும். ஏதாவது ஒரே ஒரு இதழில் ஓரமாக நம்ம கம் வச்சுட்டு இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இதை எடுத்து இது மேலே வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். அப்போ வந்து நமக்கு கீழே இந்த மாதிரி ஹோல் கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி ஹோல் கிடைக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த குச்சிக்கு அடியில் இப்படி உள்ளோடி கொடுத்து நம்ம இதை எடுத்துடணும். அதுக்கு தான் நம்ம ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 2க்கும் நம்ம அப்படி செய்ய முடியாது. நம்ம 3வது பெட்டல்லேருந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 4 எடுத்துக்கலாம். 1 2 3 4 இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஒரு இடத்துல மட்டும் நம்ம கம் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முனையை எடுத்து நம்ம இதில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அடியில் இந்த மாதிரி நமக்கு ஹோல் கிடைக்கும். 4 இதழில் உள்ளது வந்து உங்களுக்கு 2 இருக்கும். அந்த 2மே நம்ம ஒட்டிடணும். நம்ம இப்படி செய்யும்போது நேராக இருக்கக்கூடாது. இப்படி கிராஸாக நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி 5 6 7 இதே நம்ம செஞ்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இப்போது ரெட் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம லீஃப் செய்யணும். அதுக்கு வந்து க்ரீன் கலர் ஷீட் நம்ம எடுத்துக்கலாம்.
லீஃப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி 10க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷீட் நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லீஃப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 லீஃப் நமக்கு கிடைக்கும். இதை மறுபடியும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இப்படி கிராஸாக நீங்கள் கட் பண்ணி கொண்டு வரணும். இது ஒரு வெட்டு. இந்த சைடு இப்படி வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சென்டரில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இதே முக்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதே முக்கில் இதே மாதிரி இப்படி கட் பண்ணி அடுத்தால ஒன்று கட் பண்ணி அடுத்து கட் பண்ணியிருக்கிறத நம்ம இப்படி எடுத்துடணும். அடுத்தால அதே மாதிரி எங்கே முடிச்சிருக்கோமோ அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்து இதே இப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த லீவ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக ஒரு இலை மாதிரி, ரோஜா இதழ் இலை மாதிரி நமக்கு அழகாக நம்ம அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த முக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு அதுலேயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உள்ள நமக்கு வெளியில் வந்துடும். மறுபடியும் எங்கே முடிச்சிருக்கோமோ அங்கே ஆரம்பிக்கணும். இங்கே கட் பண்ணி சென்டரில் உள்ளதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதையும் நம்ம இந்த மாதிரி இப்படி செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு இலையை வந்து இதில் இப்படி சேர்ந்தாலும் இப்படி ஒட்டணும். இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி நம்ம ஒட்டணும். ஸோ லைட்டாக அதுக்கு வந்து நம்ம கம் வச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கீழே தள்ளி ரெண்டாவது இலையை நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச ரெட் ரோஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி ஆர்காமி பேப்பரில் செஞ்சு பார்க்காதீங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதில் பழகுனதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஆர்காமி பேப்பரில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.